குருவே துணை என் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனக்காரகன் குரு கொடுப்பாரா கெடுப்பாரா? அதாவது குரு ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதியும் குருவும் நல்லா இருந்தால் தான் அவங்க நம்மளுக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை கொடுப்பாரு. பணம் நம்ம எந்த தொழில் வேணாலும் நம்ம சம்பாதிக்கலாம். தொழிலில் ஒவ்வொருத்தரும் அவர் ஒரு 10ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி பொறுத்து தான் அவர் கவர்மெண்ட் வேலையிலேருந்து சம்பாதிக்கிறாரா அல்லது சொந்த தொழில் சம்பாதிக்கிறாராங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதே என்ன தொழில் செஞ்சாலும் அவங்களுக்கு தேவையான அளவு பண வரவு சம்பாதிக்க முடியுமாங்கிறத நம்மளுடைய தனஸ்தானாதிபதி 2ஆம் அதிபதி தனத்துக்கு காரகர் குரு, இவங்க 2 பேரும் தொடர்பில் நல்லா இருந்தாங்க தான் நம்மளுக்கு அந்த தேவையான அளவு ஒரு மனிதனுக்கு தேவையான அளவு நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் சம்பாதிக்க முடியும். அந்த தொழிலை சம்பாதிக்க முடியுமா முடியாதாங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அன்றைக்கி நம்ம மேச லக்னத்துலேருந்து தனுசு கன்னியா லக்னம் வரைக்கும் பார்த்தோம். இப்போ துலா லக்னத்திலிருந்து மீன லக்னம் வரைக்கும் நம்ம 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறாரு, தனக்காரகன் குரு எப்படி இருந்தால் அந்த பலனை கொடுப்பாரு, உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி யாருங்கிறதையும் நீங்களே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாம் இப்போ பேச போகிறோம். இப்போ துலா லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் தனஸ்தானாதிபதி. அதே தனக்காரகன் குரு பகவான். இந்த குரு பகவானும் இந்த செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே வீட்டில் இருந்தாலும் அல்லது 2 பேரும் 7ஆம் பார்வையாக குருவனுடைய 7ஆம் பார்வையில் செவ்வாய் இருந்தாலும், குருவனுடைய 5ஆம் பார்வையில் செவ்வாய் இருந்தாலும், குருவனுடைய 9ஆம் பார்வையில் செவ்வாய் இருந்தாலும் இவங்க தொடர்பில் இருக்கிற மாதிரி அர்த்தம். சேர்க்கை பெற்று ஒரே வீட்டில் இருந்தாலும் இவங்க வாழ்க்கைக்கு தேவையான அளவு பணத்தை இவங்களால் சம்பாதிக்க முடியும், நம்மளால் சம்பாதிக்க முடியுங்கிற இதில் தான் வரும். அப்படி இல்லை, அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைவு ஸ்தானத்துலேயோ 2-12 நிலையிலையோ அல்லது 6-8-12 மறைஞ்சிருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அளவு நம்ம பணத்தை சம்பாதிக்க முடியாது. நம்ம அப்பப்போ ஒரு குழந்தைகளுக்கு கல்வி செலவோ ஒரு குழந்தைங்களுடைய திருமண செலவுக்கோ நம்ம கடன் பட்டு கடன் வாங்கி செலவு பண்ணி சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம லக்னாதிபதி நல்லா இருந்தால் இருப்போம். மற்றபடி மற்ற லக்னங்களுக்கெல்லாம் கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன், லிங்க்கில் போய் பாருங்கள், தெரிஞ்சுக்குவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து என் வீடியோ வரும், நீங்கள் பார்ப்பீங்க. வாழ்த்துக்கள்.